friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரைஸ் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியை 3 மணி நேரமாக தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. 2 உருளைக்கிழங்கு அதை நல்லா பாயில் பண்ணி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதனால் மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கிளாஸோட பின்பகுத்தை வச்சு தான் மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அரிசி மாவே போதுமான அளவாக இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கனால நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஒன் சைட் திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு சூப்பரான கலரில் மாறி வரட்டும். ரெண்டு சைடுமே சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரைஸ் பொட்டேட்டோ பால்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. வெளியே அப்படி கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே அப்படி சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு சைடிஷாக சட்னி எதுவுமே வேண்டாம். கெச்சப் வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.